நான் ஸ்மார்ட் ஜக்ருதீன், கோவை மாவட்ட மாட்டிறைச்சி வியாபாரிகள் நலச்சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இந்த வருடம் எங்களது சங்கத்தின் சார்பாக கூட்டு குர்பான் திட்டத்தை வச்சுருக்கிறோம். இதோட நோக்கம் என்னென்னா, ஒரு படிக்கிற குழந்தைகளுக்கு, வறுமை கோட்டுள்ள குழந்தைகளுக்கும் மருத்துவ உதவிக்காகவும் இந்த புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மென்மேலும் வளர இறைவனின் எல்லோரும் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ரீத் சமையல் பண்ணுறீங்க. பக்ரீத் ஒரு தியாக திருநாள். இந்த அடிப்படையில் குர்பான் கொடுக்குறது, அதை பற்றி இதை அல்லாஹ் சொல்கிறான், அவற்றின் மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாவை அடைவதில்லை, மாறாக இறையச்சமே அவனை சென்றடையும். முழுக்க இது இறையச்சம். அவற்றின் மாமிசங்களோ இரத்தங்களோ எதுவுமே அல்லாவை சென்றடைவதில்லை. ஒரு மனிதன் குர்பான் தரானா அவனுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்கிட்ட போய் சென்றடையும். இது முழுக்க தியாக சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த அளவுக்கு இது நாங்கள் எல்லா நாடி இது வருஷம் காட்டி ஒரு கணிசமான பங்குகள் வந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ரெண்டு பங்கு எம் மூலியமாக வந்துச்சு. தோழர்கள் சகோதரர்கள் மூலியமாகவும் ஒவ்வொரு பங்கு வந்துட்டுருக்கிற செய்தி வந்துட்டு தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் எப்படி நாடுறானோ இன்ஷா அல்லாஹ் வருஷம் காட்டி எங்களோட இலக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அது வெற்றி அடையட்டும். துவாசைங்க, எல்லாம் துவாசைங்க. எங்களது சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. இதை நாங்கள் ஒரு 4ஆம் ஆண்டு பூர்த்தி செய்து பொதுக்குழு வைத்து நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சோம். இன்னும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு அல்லா நாடி நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மென்மேலும் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். இந்த சங்கத்தை வைத்து கொண்டு எல்லாத்துக்கும் எங்கள் சங்கத்து சார்பார்களே ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். தொழில் இப்படி செய்யலாம், இந்த மூலியமாக செய்யலாம், ஹலாலான வழியில் செய்யணும், எந்த ஹராமான வழியும் தொடக்கூடாது அப்படிங்கிற பல முன்னேற்பாடுகளோடு இந்த சங்கத்தை மென்மேலும் வளர்த்திட்டு இருக்கிறோம்.